நம்ம ஊர்ல ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல டேலண்ட் இருக்கிற பசங்க ஆடுவாங்க, பாடுவாங்க. அப்ப அந்த டேலண்ட் வந்து ஸ்கூலுக்கு மட்டும்தான் தெரியும். ச்சே, அவன் சூப்பரா பாடுறான்டா அப்படின்னு. ஆனா ஒரு நாள் அதே பையன், அதே ஸ்டூடெண்ட்ஸ் டிவில சூப்பர் சிங்கர்ல பாடினா எப்படி இருக்கும்? என்டையர் தமிழ்நாடு இல்ல, ஒட்டுமொத்த உலகமே வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அதே கான்செப்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட்லயும் லிஸ்டிங்னு நம்ம சொல்றோம். பிரைவேட் கம்பெனி லோக்கல் ஸ்டேஜ்ல இருந்து ஐபிஓ அப்படிங்கிற பப்ளிக் ஸ்டேஜுக்கு எப்படி வராங்க? என்டையர் இந்தியாவும் அதை பார்த்து எப்படி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். லிஸ்டிங்னா என்ன, ஐபிஓவில் லிஸ்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், அண்ட் ஐபிஓ கம்பெனி லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா என்னென்ன மாதிரியான சேஞ்ச் ஆகும், இது எல்லாத்தையுமே சிம்பிளாக ஃபன்னாக ரியல் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். நான் உங்கள் கருப்சாமி, இது என்ட்ரி ஃபின் அகாடமி தமிழ், உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரெண்டு உங்கள் லாங்குவேஜில். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனினா என்ன? ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னா ஃபேமிலி லெவல் பிஸ்னஸ் மாதிரி. ஃபவுண்டர், இன்வெஸ்டர்ஸ், க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜோஹோ சொல்லலாம். பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி அப்படின்னா ஷேர் எக்ஸ்சேஞ்சில் ஓப்பன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸ், டைட்டன், ரிலையன்ஸ் எல்லாமே. ஸோ லிஸ்டிங் அப்படிங்கிறது கம்பெனியோட ஷேர்ஸ் என்எஸ்சி, பிஎஸ்சியில் ஃப்ரீயாக ட்ரேட் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு வர்றது தான் நம்ம அப்படி சொல்கிறோம். அது வரைக்கும் க்ளோஸ்டு கிச்சனில் குக் பண்ணுற ஒரு செஃப் மாதிரி இருந்த கம்பெனி இப்போ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க. லிஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐபிஓன்னு சொல்கிற இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், இதுதான் முதல் ஸ்டெப். கம்பெனி பப்ளிக் கிட்ட ஷேர் கொடுக்கக்கூடிய அந்த மூமெண்ட். உதாரணத்துக்கு டாடா டெக்னாலஜிஸ் 2023 ஐபிஓவில் லான்ச் ஆகுறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆன உடனே டே 1லயே டபுள் ஆனாங்க. 2025 டேட்டா பார்க்கும்போது இந்தியாவில் ஐபிஓ மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆக்டிவான மார்க்கெட்டாக தான் இருக்குது. 2025 ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ஐபிஓஸ் வந்து லான்ச் ஆனாங்க. இது மூலமாக 23,000 கோடிக்கும் அதிகமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. அப்போ ஐபிஓனா என்ன? கம்பெனியோட கிராண்ட் என்ட்ரி டிக்கெட் டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதை தான் நம்ம சொல்கிறோம் ஐபிஓன்னு. லிஸ்டிங் டே அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி தான். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கம்பெனியோடைய ஸ்டாக் ஓப்பன் ஆகும்போது என்ன ப்ரைஸில் இருக்கோ அதுதான் நம்ம லிஸ்டிங் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு சொமேட்டோ லிஸ்டிங் ஆகக்கூடிய அன்னைக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டே ப்ரைஸ் அப்படிங்கிறது ஆஃபர் ப்ரைஸ் 76 ரூபாயாக இருந்துச்சு. ஆனால் 115 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. 2025 கூட சின்ன ஐபிஓ சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாங்க. ஆவரேஜாக 25-30% வரைக்கும் கெயின் கிடைச்சது லிஸ்டிங் டேல. அதுக்காக எல்லா கம்பெனிஸுமே லிஸ்டிங் டேல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சிலது ஃப்ளாப்பும் ஆகும். லிஸ்டிங் வந்த உடனே கம்பெனியினுடைய லைஃப் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மாறிடும். பப்ளிக்கோட ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் பெருசாக மாறும். கேபிட்டல் ரைஸ் அப்படிங்கிறது இன்னும் ஈஸியர் ஆகும். பிராண்டோட விசிபிலிட்டி அப்படிங்கிறதும் அதிகமாகும். எம்ப்ளாயிஸ் கூட ஷேர்ஸ் செல் பண்ண முடியும் இஎஸ்ஓபிஸ் வழியாக. கம்பெனியினுடைய வேல்யூவேஷன் டெய்லி விசிபிள் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நைக்கா ஐபிஓ வந்த பிறகு அவங்களுடைய வேல்யூ அப்படிங்கிறது 1 லட்சம் கோடியை ரீச் பண்ணாங்க. லிஸ்ட் ஆகக்கூடிய கம்பெனிக்கு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் ஆகி பிரைவேட் லிமிடெட்லேருந்து பப்ளிக் சூப்பர் ஸ்டாராக மாறுறாங்க. ஸோ ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆன பிறகு அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஆனால் அது எல்லாமே ஈஸி கிடையாது. பப்ளிக் மார்க்கெட்டில் வந்த பிறகு செபி அண்ட் எக்ஸ்சேஞ்சோடைய ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஆனுவல் ரிப்போர்ட்டை பப்ளிக் கிட்ட நம்ம காட்டணும். இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறது மேண்டட்டரி. இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாத்தையுமே கம்பெனி வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஐபிஓனா ஒரு லைசன்ஸ் டு பெர்ஃபார்ம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி பெரிய ஸ்டார்ஸ் ஃபேன்ஸ் கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறத ப்ராமிஸ் பண்ணணும் இந்த கம்பெனிஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஐபிஓ அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேள்விப்படும் போது நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது, லிஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியினுடைய ரியல் கிராஜுவேஷன் டே. இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை சிம்பிளாக கற்றுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ட்ரி ஃபின் அகாடமி தமிழ், உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரெண்டு உங்கள் லாங்குவேஜில்.